வணக்கம். நான் உங்கள் ராமன். பெண்ணின் ஒருதலை காதலை நீங்கள் அலட்சியம் செய்யாதீர்கள். அவள் காதலானது உங்களை காதலித்ததோடு நிறுத்தாமல் உங்களுடைய சந்ததியினரையும் அது காதலிக்கும். பெண்ணின் ஒருதலை காதலானது தீபத்திலிருந்து வரும் வெளிச்சத்தைப் போன்றது. அந்த வெளிச்சமானது எப்பேற்பட்ட புயல் அடித்தாலும், சூறாவளி காற்று அடித்தாலும் அந்த வெளிச்சமானது அணையாது, அசையாது. இருள் சூழ்ந்த உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்காமல் அது போகாது, வெளிச்சத்தை கொடுக்காமல் அது சாகாது. அந்த தீப ஒளியானது இருள் சூழ்ந்த உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்காமல் போகாது, அது வெளிச்சத்தை கொடுக்காமல் சாகாது. மீளா துயரிலிருந்தும் கூட மீட்டு விடுவாள் அவள் ஒருதலை காதலே. அதாவது ஒருதலையாக ஒரு பொண்ணு வந்து உங்களை காதலிக்கிறா அப்படின்னா, அந்த காதலை நீங்கள் அலட்சியம் செஞ்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணு உங்களை காதலிச்சும் இல்லாமல் ஒருதலையாக ஒரு பொண்ணு உங்களை காதலிச்சிருப்பா. நீங்கள் வேற ஒரு கல்யாணத்தை பண்ணியிருப்பீங்க. அந்த சூழ்நிலையில் கூட உங்களுக்கு பிறந்த அந்த குழந்தைங்கள கூட காதலிப்பா. உங்களை ஒருதலையாக காதலிச்ச அந்த பொண்ணு. ஒரு பொண்ணோட ஒருதலை காதல் என்பது தீபத்திலிருந்து வரும் வெளிச்சத்தை போன்றது. தீபத்திலிருந்து வர வெளிச்சம் காற்று அடித்தா அணைஞ்சு போயிடும். ஆனால் அவள் உள்ளத்திலிருந்து வர காதல் ஒளி அப்படிங்கிற வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா, என்ன தான் டார்ச்சர் பண்ணாலும் சரி, என்ன தான் கொடுமைப்படுத்தினாலும் சரி, உம்மால வச்ச காதலை அந்த பொண்ணு விடவே மாட்டாள். அவளோட காதல் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா உன் மேலே பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்த காதல் அப்படிங்கிற ஒளி உன்னோட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துமாமா. அதான் சொல்கிறேன், இருள் சூழ்ந்த உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்காமல் போகாது, அது வெளிச்சத்தை கொடுக்காமல் சாகாது. அந்த காதல் அப்படிங்கிற தீப ஒளி உன் மேலே பட்டுக்கிட்டே தான் இருக்கும். மீளா துயரிலிருந்தும் கூட, அதாவது என்ன தான் அந்த பொண்ணு உன்னை உருகி உருகி காதலிச்சிருந்தாலும், நீ வேற ஒரு பொண்ணை காதலிச்சு போயிருப்ப. திடீர்னு அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போயிடும். நீ காதல் தோல்வியால் மனம் நொந்து போய் துவண்டு போய் நிர்கதியாக நின்னாலும், உன்னை ஒருதலையாக காதலிச்ச அந்த பொண்ணு உன்னை வந்து அணைச்சிக்குவா. நீ வந்து அந்த பொண்ணு ஞாபகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குடிப்ப, சிகரெட் அடிப்ப, நீ எல்லாமே பண்ணுவ. ஆனால் எல்லாத்துக்குமே கூட நின்று சப்போர்ட் பண்ணுவா. உனக்கு சரக்கு வேணுமா, சரக்கு வாங்கி கொடுவா. சிகரெட் வேணுமா, சிகரெட் வாங்கி கொடுப்பா. நீ என்னெல்லாம் வழியிலெல்லாம் போகிறியோ அந்த வழியிலே போய் உன்னை மீட்டுருவா. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், மீளா துயரிலிருந்தும் கூட, அதாவது நீ ஒரு பொண்ணை காதலித்து மனம் நொந்து நிர்கதியாக நின்னப்போ கூட, மீளா துயரிலிருந்தும் கூட அவள் ஒருதலை காதலை மீட்டுவிடுவாள். அவள் காதலித்த அந்த பையன் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த பொண்ணு அவள் பாசத்தால் அந்த ஒருதலை காதலால் மீட்டுருவா. இதை நான் எதை வச்சு எழுதுனேன் அப்படின்னா, தர்மதுரை அப்படிங்கிற படத்தை வச்சு தான் இந்த வரியை நான் எழுதினேன்.